நான் ஆரம்பத்திலே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், திருச்சிக்கு விஜய் வரும் பொழுது ரொம்ப அப்படியே டிஃபன் சாப்பிட்டு அந்த நீலாங்கரையிலேருந்து வீட்டிலேருந்து கிளம்பி ஏர்போர்ட்டில் ஏறி ஏர்போர்ட்லேருந்து இறங்கி திருச்சியில் போய் 10:35க்கு மரக்கடையில் பேச போகிறோன்ற அந்த மைண்ட் செட்டோடு போன பிறகு தான் அவருக்கு தெரிஞ்சது அந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியே வரலாறு காணாத ஒரு கூட்டம். அந்த கூட்டம் திருச்சி ஏர்போர்ட்லேருந்து மரக்கடை வரைக்கும் விஜய் போய் சேருவது 13 கிலோமீட்டர். அந்த 13 கிலோமீட்டரை கடப்பதற்கு 7 மணி நேரம் ஆச்சுன்னா அப்போ தான் விஜய் தெரிஞ்சுக்கிட்டாப்புல, ஆஹா இது சாதாரண கூட்டம் இல்லைன்னு. அடுத்து அன்றைக்கி பேச வேண்டியது என்ன, அரியலூர், பெரம்பலூரே கட்டு. அதன் பிறகு 3 மாவட்டம் 3 ஊருக்கு 2ஆக மாற்றினாங்க. நாகப்பட்டினம், திருவாரூர், இதெல்லாம் தாண்டி கரூர் அப்படின்ற ஒரு விஷயம் கரூரில் என்ன பேசுகிறார், கரூரில் என்ன பிரச்சனையை பற்றி பேசுகிறார், கரூரில் என்ன யாரை பற்றி பேசுகிறார் ஒரு எதிர்பார்ப்பு, திரும்ப மீடியாக்கள் கொடுத்த ஒரு அழுத்தம். அதுக்கு முன்னாடி நாமக்கல் வந்தாச்சு. இங்கே தாங்க திட்டமிடல்ன்ற ஒரு விஷயம் தான் இங்கே ஏன்னா ஒரு நீங்கள் போகிறீங்க, ஒரு பெரும் தலை, நீங்கள் ஒரு உச்ச நட்சத்திரம், அதை தாண்டி அரசியலுக்குள்ளே வந்திருக்கீங்க. உங்களை பார்ப்பதற்காக லட்சம் மக்கள் வந்திருக்கிறார்கள், ரசிகர்கள் வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட நீங்கள் தேர்வு செய்யப்பட்ட இடம். நீங்கள் கேட்குறீங்க, அனுமதி கேட்குறீங்க, உங்களுக்கான டைம் கொடுக்குறாங்க. இப்போ நாமக்கல்ல 10:35 11 மணி அப்படின்னா அங்கேயே நீங்கள் ரீச் ஆகிறதுக்கு 3 மணி ஆகுதுன்னா கரூரில் 3 மணிக்கு ஸ்பீச் அப்படின் போது அவன் வெடி காலத்துலேருந்து காத்துக்கிட்டு இருக்கான், 5 மணிலேருந்து காத்துக்கிட்டு இருக்கான். ஒரு பையன் சொல்கிறான், தூங்கவே இல்லை நான்றான், நைட்லேருந்து தூங்கலை, நான் அந்த பேச போகிற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நின்றுட்டேன் நான் அப்படின்றான். அங்கேயே நான் நின்றுட்டு இருக்கேன்றான். இப்படி ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் காத்திருக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்க, குதூகலிக்கிறார்கள். அவர்களுடைய எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆரம்பத்தில் இருக்கிற எனர்ஜி, அந்த எனர்ஜி குறையிறதுக்கு காரணம் கட்டுக்கடங்காத வெயில். ஒரு பக்கத்தில் சுற்றி எந்த கடையும் இல்லை, எல்லா கடையும் மூடிட்டாங்க. ஒரு தண்ணி பாட்டில் கிடைக்கல, உணவு கிடைக்கல. இருந்த ஒரே ஒரு ஹோட்டல் தான். அந்த ஹோட்டலில் முடிஞ்சவங்க போய் சாப்பிடலாம், ஏன்னா உள்ளேருந்து போக முடியாது. சரி, இந்த இடத்த விட்டுட்டா யாராவது பிடிச்சிடுவாங்க, இங்கிருந்தா நம்ம விஜயை பார்க்கணும் அப்படின்னு இந்த எனர்ஜி லெவல் குறையுது. விஜய் வருவதற்கு 7 மணி ஆகுது. ஒரு கட்டத்தில் அவனுடைய நீர்ச்சத்து குறைஞ்சு போகுது.